ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் இட்லி தோசைன்னு சலிச்சிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சாண்ட்விச். என்னுடைய ஸ்டைலில் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரசித்து சாப்பிடுவாங்க. பட் இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தா தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரியும் உங்களுக்கு. பார்த்துட்டு வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை அதே அளவுப்படி எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதுமானது. மசாலா பொடி நமக்கு ஒரு 2 ஸ்பூன் தாங்க தேவைப்படும். ஆனால் இது நிறைய தான் வரும். ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத இன்னொரு தரம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்சூர் பவுடர்னு கிடைக்கும், அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ராக் சால்ட், இந்து உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மேலும் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம காய்கறிகளை நறுக்க ஆரம்பிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர், பீன்ஸு, இப்படி நம்ம எந்த காய்கறிகளை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த காய்கறிகளை சேர்த்தாலும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் இதுக்கப்புறம் காய்கறிகளை நறுக்குனதுக்கப்புறம் அதை வேக வச்சு நல்லா நைஸாக ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருந்தால் கூட சரிதான். இல்லை உங்களால் பொடியாக நறுக்கணுன்னாலும் நீங்கள் நறுக்கிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான் அது. பீட்ரூட் மட்டும் ஒரு சின்ன பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம இந்த ரெசிபிக்கு கலருக்காகத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நறுக்கின காய்கறிகளை ஒரு குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு காய்கறிகளை வேக விடுங்க. காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா நைஸாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள்கிட்ட ஸ்மேஷர் இல்லை அப்படின்னா மத்து இருந்தால் மத்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கரண்டி வச்சு கூட நீங்கள் நைஸாக மசிச்சுக்கலாம். அல்லது நல்லா சூடு ஆற வச்சுட்டு கையாலேயே கூட நல்லா பிசைஞ்சு மசிச்சுக்கோங்க. காய்கறிகளை மசிச்சிடுறதுனால எல்லா காய்கறிகளினுடைய டேஸ்ட்டும் சேர்ந்து ஒரு புதுவிதமான வித்தியாசமான டேஸ்ட் இருக்குங்க. இது குழந்தைகளுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். தனித்தனியாக காய்கறிகளை திங்க பிடிக்காத குழந்தைகள் கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட ஒரு குடமிளகாயை நடுவில் உள்ள விதைப்பகுதியை நீக்கிட்டு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. குடமிளகாய் இல்லாமல் இந்த டிஷ் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு குடமிளகாய் தான் ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்து நல்லா பழுத்த 2 தக்காளியை இதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பிளேட்டை பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகி சூடானதுக்கு அப்புறம் நாம் 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தை அதில் சேர்த்து பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வைக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்து அதை ஒரு 50% அளவுக்கு வதக்கிக்கங்க. 50% வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு
ஒரு 2 நிமிஷம் லேசாக வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய குடமிளகாயை சேர்த்துக்குங்க. குடமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. குடமிளகாய் நல்லா ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. தக்காளி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணுங்க. இப்போது அரைச்சி வச்ச மசாலா பொடியிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. மசாலா பொடி ஒரு வேளை மீதி இருந்ததுன்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்து வைங்க. என்றைக்காவது நம்ம திரும்பி இதை செய்யும் பொழுது பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா பொடி எண்ணெயிலேயே வேகட்டும். பச்சை வாசனை போனதும் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கக்கூடிய காய்கறி கலவையை இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குக்கரை கழுவி அந்த தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இன்னமும் தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கிரேவி செமி சாலிடாக தான் இருக்கணும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சாக நாம் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து நல்லா கசக்கி விட்டு நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கணும். கசூரி மேத்தி இந்த கிரேவிக்கு ஒரு தனித்தன்மையான ஃப்ளேவரை கொடுக்குங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா பரவாயில்லை, இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பேக்கரிகளில் பாவ்பாஜி பன்னுன்னே விற்பாங்க. இந்த வீடியோவில் இருக்க பாருங்கள். இதே மாதிரி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பாக்கெட்டை வாங்கி ஒவ்வொரு பன்னையும் எடுத்து இப்படி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தோசை தாவாவை அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் உருகுனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பன்னை இந்த பட்டரில் தலைகீழ திருப்பி வைங்க. வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி திருப்பி வைங்க. திருப்பி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. திரும்பி பன்னை திருப்பி போடுங்க. அப்போ கொஞ்சம் பட்டர் சேருங்க. அதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்படி 2 பக்கம் திருப்பி திருப்பி வேக விட்டு லேசாக செவந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு பாருங்கள். இதில் நம்ம காய்கறிகளையும் சாப்பிட்றோம், பட்டர் சேர்த்துக்கிறோம், எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஒருத்தருக்கு 3 பன்னு போதுங்க. மும்பை சைடு இந்த பன்னை பாவுன்னு சொல்லுவாங்க. இந்த மசாலாவை பாஜின்னு சொல்லுவாங்க. பாவு கொஞ்சமாக எடுத்து பாஜியை நம்ம அதிகமாக சாப்பிடணுங்க. இப்போது ஒரு சர்விங் பிளேட்டில் 2 பன்னை வச்சு இந்த பாஜி மசாலாவை நிறைய அந்த பிளேட் நிறைய வச்சுக்கோங்க. இப்போது பாஜி மசாலா மேலே பட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் மல்லி இலைகளையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இப்போது நம்ம சாப்பிட பாவ் பாஜி ரெடி. ஒரு சின்ன துண்டு பன்னோட இந்த பாஜி மசாலாவை அப்படியே கெந்தி எடுத்து வாய்க்குள்ளே போட்டு பாருங்கள். டேஸ்ட்டு என்னம்மா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.